ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவருமே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டுதான் வருகின்றோம். இருந்தாலும் இந்த ஒரு சில அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மனித பிறவி இதுதான் கடைசி பிறவி என்று பெரியவா அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும். அவர் எதற்கு அந்த விளக்கத்தை கொடுத்தார் என்பதை பற்றி நாம் முழுமையாக காண்போம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளாகட்டும், அவரை பற்றிய அனைத்து மகிமைகளும் நமது சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டு கொண்டேதான் இருக்கிறோம். மறக்காமல் அதையும் பார்த்து அந்த பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வாருங்கள். அதாவது உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த இந்த சின்ன சின்ன அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு இதுதான் மனித பிறவியில் கடைசி பிறவி என்றும், இதற்கு அப்புறமாக நீங்கள் மனித பிறவியாக பிறக்க மாட்டீர்கள், மிகவும் அதிர்ஷ்டமானவர்கள் என்றும் பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏன் அதிர்ஷ்டமானவர் என்று பெரியவா அவர்கள் கூறியது என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது தற்பொழுது மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாம் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு பண கஷ்டம், அடுத்ததாக கடன் கஷ்டம், வீட்டில் சண்டை, மனக்குழப்பம், வீட்டில் சொத்து வரி, அது இதுன்ட்டு நிறையா பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. டார்ச்சர் அது இதுன்ட்டு அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை அதற்கு பிறகாக நீங்கள் வாழலாம் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்னென்ன அறிகுறிகள் என்றால், கோவிலில் மணி அடிப்பார்கள் அல்லவா, மணி அடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி சிலிர்க்கிறது என்று கூறுவார்கள் அல்லவா, அதை போன்று உங்கள் உடம்பு சிலுக்கிறது, அந்த உங்கள் உடம்பு ஒரு மாதிரி துள்ளுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது கடைசி பிறவியா. கோவில்களிலும் சரி எந்த இடத்திலும் மணி அடிக்கும் பொழுது உங்கள் உடம்பு நார்மலாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று உங்கள் உடம்புக்குள் பண்ணுவது போல தோணுகிறது என்றால் உங்களுக்கு இந்த பிறவி கடைசி பிறவி. அது மட்டும் அல்லாமல் இன்னொன்னும் அவர் கூறியிருக்கிறார். சாமியை கும்பிடும் போதும் சரி, பூஜை அறையில் சாமியை கும்பிடும் போதும் சரி, அடுத்ததாக இந்த சாமியார் தீபத்தை நமக்கு காட்டுவார் அல்லவா, அந்த ஆர்த்தியை அதை நம்ம தொட்டு கும்பிடும் போது நமது கண்களில் இருந்து கண்ணீர் வழியக்கூடாதாம். அவ்வாறு வழிந்தால் இதுதான் அவர்களுக்கு கடைசி மனித பிறவி. அதற்கு அப்புறமாக அவர்கள் மனிதராக பிறக்க மாட்டார். இதுவரை அவர்கள் வாழ்ந்து அனைத்துமே சாதித்து விட்டார்கள். இதுதான் அவர் கடைசி பிறவி. இதற்கு அப்புறமாக மனித பிறவியில் அவர் நீக்கப்பட்டார் என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பெரியவா அவர்கள் உண்மையாகவே அவரது பக்தர்களிடம் இந்த செயலை கூறியிருக்கிறார்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற யாருக்காவது இதே போன்ற அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏனென்றால் இதற்கு அப்புறமாக உங்களுக்கு துன்பமோ வாழ்க்கையில் எந்த கஷ்டமோ இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை அடுத்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வாழ்வீர்கள். இதை போன்ற உங்களது உறவினர்கள் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், யாருக்காவது இதை போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள். அவர்களும் இதை தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இதை போன்ற அனைத்து செய்திகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றாலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.